கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், அதனுடைய 77வது வசனம். சங்கீதம் 119, 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, நல்ல காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், இன்று எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஜெபத்துக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் வேத வாசிப்புக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பெற்றோர்கள் ஆகட்டும், தன் பிள்ளைகளிடத்தில் ஜெபம் பண்ணியான்னு கேட்குற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் வாசித்துட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குற பெற்றோர்கள் குறைவு தான். எனவே இந்த நல்ல காலை வேளையில் உங்களுடைய இந்த நாள் தொடக்கமானது ஜெபம், அதோடு கூட சேர்ந்து வேத வசனத்தோடு தொடங்கட்டும். ஜெபமும் வேத வசனம் இருந்தால் நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஜெபத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வேத வாசிப்பதற்கும் கொடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கி ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்த நாம் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தாததினால நம்ம நிறைய விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அதில் வசனம் சொல்லுகிற உங்களுடைய வேதமே மன மகிழ்ச்சி. இன்னைக்கு பாருங்கள், அந்த மன மகிழ்ச்சி இன்றைக்கி இல்லாமலே போகுது. எவ்வளோ நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிற போது அது மன மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அனுபவித்தவங்களுக்கு நிச்சயமாக அது விளங்கும். அதே போல் அதே சங்கீதம் 119, 92 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்தன் அழகாக எழுதுவார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். தாவீதுக்கு வந்த துக்கங்கள் 1-2 கிடையாது. அவர் சொல்லும்போது அநேக நெருக்கடிகளுக்குள்ள தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவர் அழகாக எழுதுகிறார், அந்த நாட்களப்பா உங்கள் வசனம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு அந்த துக்கத்தில் என்னைக்கும் அழிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதுகிறார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அழியாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வேதம் கொடுக்கிற அந்த மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் வாசிப்பதனால் அவருடைய சித்தத்தை அறிய முடிகிறது. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதினால பரிசுத்தம் வளருகிறது. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதினால அநேக ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். எனவே தவற விடாதீங்க. இந்த நாளை கர்த்தருடைய வேதத்தோடு தொடங்குங்க. தவறவிட்ட பகுதிகள் தொடர்ந்து எடுத்து வாசிங்க. நிச்சயமாய் இந்த மன மகிழ்ச்சியோடு வாசிங்க. யாரும் கட்டாயப்படுத்துவதற்காக இல்லை, மனமும் வந்து அவருடைய சமூகத்தில் வாசிங்க. நிச்சயமாய் எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் நீங்கள் சேதப்பட மாட்டீங்க, அழிந்து போக மாட்டீங்க, மீண்டு வருவீங்க. கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த காலை உங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவே மாறுவதாக. ஆமென்.